எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நவம்பர் 25, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 2.62% வந்து இன்க்ரீஸ் ஆகி 24,823 பாயிண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே இந்த டிசம்பர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐஸ் அது வந்து ஆப்டிமிசமும் வந்து ஃபியூல் ஆயிருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனாலதான் வந்து இந்த மார்க்கெட் ராலி வந்து நடந்திருக்கு. பட் அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோ இல்ல அது சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றவங்களோ கொஞ்சம் கவனமா இருக்கு. இந்த டெக் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா நிறைய வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு டைம்ல வந்து அது ஏஐ வந்து பபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்ப வந்து இல்ல ஏஐ வந்து எது ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்து ரிப்போர்ட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ ரிலேட்டட் டெக் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ரவுண்ட் ராபினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. சோ அதனால கொஞ்சம் கவனமா இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க. அடுத்து அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்தோம் அப்படின்னா, நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்துச்சோ அதே தான் எக்ஸ்பைரி டேவான இன்னைக்கும் நடந்திருக்கு. நேத்துமே நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம் செகண்ட் ஹாஃப்ல செல்லிங் இருந்தது, மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்குமே மார்க்கெட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 26,025 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து இருந்தது. அங்க இருந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு 140 பாயிண்ட் கிட்ட கரெக்ட் ஆகி 25,884 வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. சோ இன்னைக்குமே எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேத்து டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ 4,171 கோடிக்கு வித்திருக்காங்க. சோ அதனாலதான் நேத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபால் வந்து இருந்தது. அடுத்து கோல்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இந்த ரேட் கட்னால ஒரு பாசிட்டிவ் ரேலி கொடுத்ததோ அதே தான் கோல்ட்லயும் வந்து நடந்திருக்கு. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே திரும்ப அந்த 4,100 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேல வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசினது தான். நான் பர்சனலா கோல்டு பீஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 2 மாசமாவே பிளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒரே நாள்ல வந்து பயங்கரமா ஏறுது திரும்ப இறங்குது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா இந்த பிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த 6 மாசத்துக்கு தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அடுத்த இயர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் கோல்ட்ல இன்னமும் கொஞ்சம் ரேலி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அனலிஸ்ட் எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. அடுத்து இந்த 2 நாளா பெரிய டிஸ்கஷனா இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது இந்தியன் ரூபாயின் மதிப்பு வந்து பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 89.64 வரைக்கும் வந்து ரூபா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனா நேத்து ஒரு 50 பைசா வந்து கெயின் ஆகி 89.1 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில வந்து இருக்கு இன்னைக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ரூபியை சப்போர்ட் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரை வந்து சேல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த 50 பைசே கெயின் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செப்டம்பர்ல மட்டுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7.9 பில்லியன் டாலர்ஸ் நெட்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆர்பிஐ வந்து செல் பண்ணிருக்காங்க ருப்பியை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஆர்பிஐயோட இந்த ஆக்ஷன் இல்லாம இருந்திருந்தா ருப்பி இந்நேரம் 90, 91 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிடும். பட் இப்பவுமே இந்த பிரஷர் இன்னும் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ் டாரிஃபோ இல்ல டீலோ வந்து முடியல அப்படின்னா ருப்பி வந்து கண்டிப்பா 91 கிட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே அப்டேட் பண்றாங்க. ஆர்பிஐ கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ருப்பியில வருஷம் 3.5% கரெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு டிபிக்கலான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 50 பைசே கெயின் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை தான், நெகட்டிவ் அவுட்லுக் தான் வந்து இந்த ருப்பிக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பெரிய விஷயமா இருந்து ரஷ்யால இருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்றது. அதுக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யால இருக்கிற 2 பெரிய ஆயில் கம்பெனி மேல சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஷ்யால இருந்து வர ஆயில் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. பட் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஜீரோ ஆகாது, யூஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரஷ்யால இருந்து ஆயில் வந்து இந்தியாவுக்கு வராமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க. நேத்து வீடியோல அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த வார வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு பீஸ் பிளான் வந்து கொடுத்திருந்தாங்க. அதை வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு சாதகமா வந்து அந்த டீல் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு ரீஃபைன் பீஸ் பிளானை வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேத்து நாஸ்டாக் ஓரளவுக்கு ரேலி கொடுத்ததுக்கு இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து S&P குளோபல் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி growth வந்து பினான்சியல் இயர் 26ல 6.5% இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட டாரிஃப் வந்து ஒரு பிரஷரா இருந்தாலும் இந்த
ஜிஎஸ்டி கட்டும் அதுக்கடுத்து நடந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஜிடிபி growth வந்து கொஞ்சம் ப்ரொபல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருப்பியோட ஃபால் அப்படிங்கிறது ஐடி ஃபார்மா செக்டர்ஸ்க்கு வந்து கெயினா வந்து இருந்திருக்கு. ஏன்னா பெரும்பாலான ஐடி அண்ட் ஃபார்மா கம்பெனிஸோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்டு ரெவன்யூ. பட் அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேர்ஸ்ல வந்து ஜம்ப் பண்ணி பை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க சொல்றது வந்து எஃப்ஐஐஸ் கடந்த ஒரு 1.5 வருஷமாவே ஐடியை வந்து பயங்கரமா செல் பண்ணிருக்காங்க. பட் பர்சனலா நான் வந்து ஐடி பீஸ் அண்ட் ஃபார்மால ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து ஆர்பிஐ கவர்னர் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்தியால இன்னமும் ரேட் கட் பண்றதுக்கான ரூம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இவங்க ரேட் கட் பண்ணி அமெரிக்கால ரேட் கட் நடக்காம இருந்தா ருப்பி இன்னமும் வேகமா வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல நிப்டி 50 மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 50 கம்பெனிஸோட ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது 12 குவார்டர்ல இல்லாத அளவுக்கு இந்த குவார்டர்ல லோவா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட சேல்ஸ் ரெவென்யூ growth அப்படிங்கிறதும் 17 குவார்டர் இல்லாத அளவுக்கு வந்து மோசமா இருக்கு. சோ ஓவராலா பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே சேல்ஸ் growth and ப்ராஃபிட் growth இது ரெண்டுமே காட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா இந்த brokerage ரிலேட்டடா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் வந்திருந்தது. செபி வந்து அந்த brokerage எல்லாத்தையும் குறைக்க போறாங்க அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செபி கிட்ட அந்த brokerage கேப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவராலா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ஸ்டாக்ஸ் அடிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செக்மெண்ட்ல இருக்க எல்லா ஃபண்ட்ஸும் சேர்த்து 1244 ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க. சோ இதனாலதான் நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து போன குவார்டர்ல வந்து கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனால பாசிவ் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. அது வந்து இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. போன குவார்டரோட இந்த குவார்டர்ல ஒரு 17% வந்து இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவுட்லுக் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாலும் அவங்க ஃபண்டிங்கை வந்து கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பிரஷர்ல இருக்காங்க. அவங்களால அவங்க நினைச்ச அளவுக்கு பிசினஸ பெருசு பண்றதுக்கு ஃபண்டிங்கை வந்து ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கிறிசில் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியாலையும் ஏஐ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. ஆசிலும் கூகுளும் சேர்ந்து $1 மில்லியன் ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து நேத்து நம்ம வீடியோல பார்த்த மாதிரி டிசிஎஸ் மேல வந்து ஒரு பேட்டன் கேஸ்ல வந்து ஒரு ஃபைன் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ விப்ரோ மேலையும் வந்து ஒரு பேட்டன் ரிலேட்டட் கேஸ் வந்து யூஎஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ கடந்த ஒரு மாசத்துல இந்த 2 பெரிய கம்பெனி மேல இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஐடில இன்னும் கொஞ்சம் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லோனை வந்து சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி சிவில் வந்து செக் பண்ணுவாங்களோ அந்த சிவில் செக் மட்டும் இல்லாம கிரிமினல் ரெக்கார்டும் வந்து நாங்க செக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து டெலிகாம் செக்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் இந்த செப்டம்பர்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட டியோபோலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏர்டெலும் ஜியோவும். அதுல ஜியோட கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் மந்த் வந்து ஏர்டெல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து கோல்கேட் இந்த Q2 வந்து கொஞ்சம் மோசமான ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதுல வந்து எங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து கோல் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் கோல் டிஸ்பேட்ச் இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. போன மாசமும் வந்து குறைஞ்சிருந்தது. அக்டோபர்லயும் 2வது மாசமா வந்து தொடர்ந்து வந்து குறைஞ்சிருக்கு. கோல் இந்தியா ஷேர் வந்து பிரஷர்ல இருக்கு. கோல் இந்தியா ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு PSU ஷேர் ஒரே ரேஞ்ச்ல வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனா டிவிடெண்ட்காக கன்சிடர் பண்றது அப்படிங்கிறவங்க பர்சனலா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஐபிஓஸ் ரிலேட்டடா 2 அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா டிசம்பர்ல 30,000 கோடிக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஐபிஓஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பெரிய ஐபிஓ அப்படிங்கிறது ஐசிஐசிஐ பிரெடென்ஷியல் ஏஎம்சி. சோ இவங்க 10,000 கோடிக்கு வந்து ஐபிஓ போட போறாங்க. இந்த 10,000 கோடியுமே ஆஃபர் ஃபார் சேல் தான். சோ அது மட்டும் இல்லாம மீசோ, மில்கி மிஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து டிசம்பர்ல ஐபிஓஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது தீபாவளிக்கு அப்புறமும் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகவே தான் இருக்கு. சோ இப்ப அடுத்து வந்து கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் இது எல்லாமே வருது. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்பெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டுல ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறதும் அக்டோபர்ல வந்து 19.6% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. சோ மக்கள் கடன் வாங்கியுமே ஃபெஸ்டிவல் சைட்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து டேட்டா சொல்லுது.
அடுத்து இந்த ஏஐ பூம் நடந்ததுக்கு அப்புறம் மெமரி சிப்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மெமரி சிப்ஸ்க்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி லெவல் 5G போன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா அந்த காம்பனன்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த என்ட்ரி லெவல் 5G போன்ஸ் வந்து பண்ண முடியல. ஸோ பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து அந்த என்ட்ரி லெவல் 5G போன்ஸ் பண்றதை வந்து குறைச்சிருக்காங்க, இல்ல அந்த செக்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. ஸோ 5G வந்து ஃபுல்லா ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி லெவல் போன்ஸை வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். போன்ஸோட ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு 1.5 வருஷமா பயங்கர ரேலி கொடுத்ததுக்கு அப்புறம் கோல்ட வச்சு லோன் வாங்குறது அப்படிங்கிறது நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதை கேட்சப் பண்றதுக்காக NBFCs மட்டுமே அடுத்த ஒரு வருஷத்துல 3000 பிரான்ச் வந்து எக்ஸ்க்ளூசிவா கோல்ட் லோன்ஸ்க்காக வந்து திறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல பஜாஜ் பினான்ஸ் வந்து 900 பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ILFL பினான்ஸ், L&T பினான்ஸ், முத்தூட் பினான்ஸ், அது இல்லாம வந்து மணப்புரம், இவங்க எல்லாருமே வந்து இந்த செக்மெண்ட்ல நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து நாம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற 2 ஷேர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டியோட ஒரு காம்பனண்டான AVT03 அப்படிங்கிற ஒரு பயோசிமிலரை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு யூரோப்பியன் கமிஷன் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ யூரோப் யூனியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த பயோசிமிலர் வந்து அவங்க வந்து சேல் பண்ணலாம். சோ இதை வந்து அவங்க 2 பிராண்ட்ல வந்து சேல் பண்றாங்க. ஒன்னு வந்து ப்ரோலியா, அதுக்கப்புறம் எஸ்குவியா. சோ இந்த 2 மெடிசின்ஸ்மே வந்து போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து சரி பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம். சோ இதோட அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு 1.3% பாசிட்டிவ் தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல திரும்ப வந்து பிளாட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் பர்சனலா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாக்டர் ரெட்டி வந்து முடிஞ்சா கன்சிடர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இதை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார்மா பீஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிருக்கேன். இந்த டாக்டர் ரெட்டியோட PE பார்த்தோம் அப்படின்னா 17.82 இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இந்த டீமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பிரஷர்ல தான் இருக்கு. 400 ரூபாய்க்கு மேல அந்த ஷேர் கீழே விழுந்து இப்போ 350 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சீஃப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பினான்சியல் இயர்ல பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸுமே 5% கிட்ட க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த டாடா மோட்டார்ஸ் 2 பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து குறைஞ்சதுனால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து சென்செக்ஸ் விட்டு வெளியே போக போது அதை ரீப்ளேஸ் பண்ற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ வந்து உள்ள வரப்போகுது. சோ இந்த ரீஜெக்ட் நடக்கிறதுனால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.5% கிட்ட வந்து கரெக்டா இருக்கு. இண்டிகோ வந்து ஒரு 2% கிட்ட வந்து அப்பா இருக்கு. நான் பர்சனலா முன்னாடியே பேசின மாதிரி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிருக்கேன். இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த JLRல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது இன்னும் 2-3 குவார்டருக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த ஷேர் இன்னமும் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.